நீங்க ஸ்மோக்கே பண்ணலனாலும் ஒரு நாளைக்கு 10 சிகரெட் குடிக்கிறீங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? அமெரிக்கன் டெக் ஆன்டர்பிரினர் பிரையான் ஜான்சன் அவர் ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபெனடிக்னு சொல்றாங்க. ஏன்னா அவரோட டைம் அண்ட் மணியை எப்படி யூத்தாவே இருக்கலாம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் தன்னோட பாடியில நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு ஏஜ் ரிவர்சிங்காக. அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 47, ஆனால் அவங்களுடைய ஹார்ட்டோட ஏஜ் 37, ஸ்கின்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 22, அவங்க லங்ஸோட ஏஜ் 18. அப்படியேப்பட்ட அவர் இந்தியா வந்தாரு, மூச்சு மட்டும்தான் விட்டாரு, மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் க்ளோஸ். அவர் இந்தியாவுக்கு வந்து 3 நாளில் அவர் பாடியிலேருந்து நிறைய சேஞ்சஸ் நோட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கின் பிரேக் டவுன் ஆகி அதுலேருந்து ரேஷஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவரோட செஸ்ட் பேர்ன் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அவருக்கு நடந்திருக்கு. இதை விட உச்சக்கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அந்த இன்டர்வியூக்கு நடுவுலேயே அவர் கிளம்பிட்டாரு. அதோட ரீசன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இத்தனைக்கும் அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அவர் N95 மாஸ்க் போட்டிருந்தாரு. அங்கே ஒரு ஏர் பியூரிஃபையரும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மீறி அங்கே இருந்த ஏர் குவாலிட்டி 130. ஏர் குவாலிட்டி 130னா இந்தியாவில் ஒரு சூப்பர் ஏர் குவாலிட்டி தான். ஏன்னா இதில் தான் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஒர்க்கு போகிறோம், எல்லாமே இந்த ஏர் குவாலிட்டி தான் நடக்கிறோம். ஆனால் அவருக்கு இது 4 சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி கிளம்பிட்டாரு. அமெரிக்காலேருந்து ஒரு பில்லியனர் வந்து நம்ம ஏர் குவாலிட்டி மோசமாக இருக்குன்னு சொன்னால் தான் அவங்களுக்குலாம் கேட்குமா? எனக்கு புரியலங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இது கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா டேக்ஸ் பே பண்ணுறோம், அதுக்கான சர்வீஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்க்கு நம்ம ப்ரோவோக் நியூஸை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும்.